அந்த ஸ்க்ரீன் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்க்ரீன் சென்ஸு எங்கே அவுட் போகிறோம் இங்கே போனால் அவுட் போயிடும் சார். சொன்னோடனே நீங்கள் வெளியே போயிருங்கப்போம், சொல்லிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னா சொல்லிட்டு வெளியே போகணும் அங்கே நிற்பான். அங்கே என்ன போன நீங்கள் தான் வெளியே போக சொன்னீங்க, நீ செட்டே விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போயிடுவான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண டயத்துல கோ டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து லைட் வாங்குப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் 2 தடவை சொன்னோன்னு அப்படியே பார்த்தே இருந்தான். திடீர்னு சார் நீங்க தான் கொஞ்சம் ஜாலியா பேசுறீங்க, டேரக்டர் டென்ஷனா இருக்காப்புல, எந்த ஏரியாவில் போனா நல்ல லைட்டா வாங்கலாம் சார், நான் வாங்கி 2 வச்சுக்கிறேன். தண்டபாணி ஆமா புள்ளிப்பிள்ளையார். அவர் வந்து ஒரு சீட்ல நடக்கும். அவர் வந்து அப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துட்டாரு. அதுல இன்னொருத்த வந்து பேசையில அவரோட லைட்டை கட் பண்ணி நின்னான். ஓ லைட் எதுன்னு கேட்டு வாங்கிக்க, ஏன் லைட்டுக்குள்ள வராது. இவன் நேரா போய் டைரக்டர் அண்ணே சொன்னோடனே அப்படி ரைட்ல எடுத்துட்டு போயிருந்தான். அவன் அப்படியே உட்காந்தே இருந்தான். ரெடி சார்னா அவனுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. பின்னாடி இருந்து ஒருத்த உள்ள மறைஞ்சிருக்கான். பேக் சீட்ல டிரைவர் அப்படியே வச்சிருக்கான். அங்கிருந்து சவுண்ட் வருது. நான் பக்கத்துல நிக்கிறேன். அவன் என்னை தாண்டி தான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனோம். கிளச்சம்க்கு பின்னாடி இருக்கான். அவன் என்ன சார் பேசுறீங்க, பின்னாடி தானே அவன் லபக்கு நெந்திரிச்சு வந்து டபக்கு கீரை போட்டு படுத்துக்கிட்டான். டைரக்டர் மானிட்டர்ல பார்த்துட்டு அங்கேயா சார் பின்னாடி புதுசா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் சீனியரா இருக்கோம். சார் வந்துட்டார் நம்மளுக்கு இன்னைக்கு ஒழுங்கா பண்ணணுன்னா முன்முறை பண்ணக்கூடாது என்ன, ஓகே சார் அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க சினிமா தெரியாது ஆனால் தெரிகிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதை நினச்சி அப்படியே அவனை கூப்பிட்டு சேரை போட்டு உட்கார நம்ம ஒன்று சொல்லுவோம்ல. ஒரு கார் போகுது அவனு காரில் வந்து அண்ணே இறங்கி வாங்கண்ணே அப்படிங்கணும். அவர் இல்லை நான் வரேன் அப்படின்ட்டு அவர் கார் போகணும். தம்பி அப்படி கார் போகுதில்ல, அப்படியே கார் போனோன்னே அப்படியே காரை பார்ப்பா அப்படின்னா அவன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டைரக்டரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கேன்னு போயிட்டு, சார் நான் போகையில் காரில் எந்த பக்கத்தை பார்க்கணும்னு நான் சொன்னேன், அந்த நம்பர் பிளேட்டை மட்டும் பாடுறா போதும்டா அப்படின்னு. சார் எனக்கு டயர் தான் சார் முதல்ல வருதுன்னா, எனக்கு டயர் தான் சார் வருது அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னேன், எதில் பார்க்கணுமோ அதை பாருங்க அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் ஒரு சீனு, ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, காயத்து போட்டிருக்காங்க. அந்த பையனுக்கும் காயம் ஏற்பட்டுருச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னே நர்ஸு சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே இவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவன் பரவாயில்ல அப்படிங்கிறான். அந்த தம்பி கையெல்லாம் ஆட்டி பேசவனா பரவாயில்ல அப்படின்னு மட்டும் சொல்லுனேன். ஒன்மோரு அவனோட ஆக்ஷன், அவன் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம் பரவாயில்ல தம்பி கையை ஏற்றாம சொல்லு. ஒன்மோரடி அவனோட ஆக்ஷன் பரவாயில்ல தம்பி பின்னாடி கையை கட்டுறான் அப்படின்னா பின்னாடி கையை கட்டான். ஆக்ஷன் பரவாயில்லன்னு பின்னாடி ஆட்டுறாங்க. அப்ப சொன்னேன், தம்பிக்கு ஒரு 6 படம் ஆகும், 6 படம் ஆகும் அப்படின்னு. சில பேர் என்னன்னா இன்னும் அந்த ஸ்க்ரீன் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்க்ரீன் சென்ஸு எங்கே அவுட் போகிறோம் இங்கே போனால் அவுட் போயிடும் சார். சொன்னோடனே நீங்கள் வெளியே போயிருங்கப்போம், சொல்லிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னா சொல்லிட்டு வெளியே போகணும் அங்கே நிற்பான். அங்கே என்ன போன நீங்கள் தான் வெளியே போக சொன்னீங்க, நீ செட்டே விட்டு வெளியே போயிடுவான். அப்போ இவங்க மாதிரி ஆளு அதை அது பழகணும்னா என்ன, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கணும், செட் அசிஸ்டண்டாக இருக்கணும், மேக்கப்பில் இருக்கணும், ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கணும், ஒரு லைட் மேனாக இருந்தால் தான் இது எல்லாமே தெரியும். இல்லாட்டி அதுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. ஜென்ரேட்டர் வண்டி வந்து நின்ன உடனே கை காலெலாம் உதறும். பார்த்துருக்கீங்களா? காலியை போட்டான்னு வச்சுக்க அழுவான். என்ன எப்போ லைட் வாங்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து தனியா ஒருத்தன் கேட்கறான், சார் அடிக்கடி சொல்றாங்க சார் எந்த ஏரியால வாங்கினா கொஞ்சம் சீப்பா வாங்கலாம் அப்படின்னா. லைட்டை வேலை கொடுத்து வாங்கணும்னு நினைச்சேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண டயத்துல கோ டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து லைட் வாங்குப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் 2 தடவை சொன்னோன்னு அப்படியே பார்த்தே இருந்தான். திடீர்னு சார் நீங்க தான் கொஞ்சம் ஜாலியா பேசுறீங்க, டேரக்டர் டென்ஷனா இருக்காப்புல, எந்த ஏரியாவில் போனா நல்ல லைட்டா வாங்கலாம் சார், நான் வாங்கி 2 வச்சுக்கிறேன் அப்படின்னா. இன்னொரு ஆர்டிஸ்ட், அவரு நம்ம காதல் இறந்து போயிட்டாரு. ஆமா காதல் தண்டபாணி ஆமா புள்ளிப்பிள்ளையார். அவர் வந்து ஒரு சீட்ல நடக்கும். அவர் வந்து அப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துட்டாரு. அதுல இன்னொருத்த வந்து பேசையில அவரோட லைட்டை கட் பண்ணி நின்னான். ஓ லைட் எதுன்னு கேட்டு வாங்கிக்க, ஏன் லைட்டுக்குள்ள வராது. இவன் நேரா போய் டைரக்டர், சார் ஏன் லைட் எங்க போய் நில்லுப்பா, உயிரை வாங்க
இல்ல ஒரே ஒரு காமெடி மட்டும் சொன்னா நல்லா இருக்கா சொல்லிட்டு மட்டும் முடிச்சிடறேன். சொன்னோன்னே கண்ணாடி நான் சொன்னேன் கண்ணாடி போட்டோன்னே கேமராமேன் வந்து இல்ல சார் கொஞ்சம் கண்ணாடியில வந்து கேமரா ரிஃப்ளெக்ட் இதாகுது, டிஸ்டர்ப் ஆகுது சார், லைட்லாம் கொஞ்சம் தெரியுது, கண்ணாடியை வந்து கலட்டிருங்க. இல்ல சார் கண்ணுட்டி அவன் கண்ணாடியோட தான் இறங்கி வந்திருக்கான், அவுட் எக்ஸ்டீரியர் எடுத்தாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள நுழையணும், அப்ப அங்க டக்குன்னு கண்ணாடி ஜம்ப் ஆகும் சார் அப்படின்னு. அப்போ ஒன்று செய்வோம், நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன், சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, உள்ள நுழைறீங்களா, நுழைஞ்சிட்டு வந்த உடனே கேஷ்லா கண்ணாடி கழட்டிட்டு என்னப்பா அவனுக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்க அப்படி டயலாக் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கழட்டிட்டு டக்குனு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும் அதுல வைக்க கண்ணாடி கழட்டிட்டு இப்படி வச்சுட்டு நீ பேசிடு அப்படின்னேன். சரி ஓகே சார் சொன்னா இப்ப ரெடி கண்ணாடி வா உள்ளவாங்க ஆக்ஷன். கண்ணாடி கழட்டிட்டு இப்படி வச்சு இப்படி போனா பாருங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தள்ளி வச்சுட்டானுங்க, ஏறுங்க அப்படியே தேடுறாங்க, அப்படியே இன்னொன்னு எத்தனை மணிக்கு வர சொன்னா நான் மானிட்டர்ல உட்காரும் போது வில்லு மாதிரி வளையிறான், என்ன திருப்பி கீழே போறாப்புல அப்படின்னு. அப்படியே வந்து எத்தனை மணிக்கு சொல்லிட்டு கரெக்டா கொண்டு போய் வச்சுட்டு அப்படி பேசுனேன் கட்டு, டேய் எதுக்குடா வளையிற, இல்ல சார் கரெக்டி வைக்க சொன்னீங்க சேரை தள்ளி வச்சுட்டாங்க அதான் சார் வைக்க மாத்தி பண்ணிட்டாங்க சார். நான் டேய் வைக்க இடம் இல்லைன்னா கையிலேயே வச்சுக்கடா. இப்ப நான் வந்து பார்த்தேன் 3 பேரும் ஏதோ பிளான் பண்ணீங்க. கேமராமேன் சிரிக்கிறாப்புல, ஐயோ கார் வந்து நின்றுச்சு, அண்ணே சொன்னோடனே அப்படி ரைட்ல எடுத்துட்டு போயிருக்கா, அவன் அப்படியே உட்காந்தே இருந்தான், ரெடி சார் ரெடி சார்னா. அவனுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, பின்னாடி இருந்து ஒருத்த உள்ள மறைஞ்சிருக்கான் பேக் சீட்ல, டிரைவர் அப்படியே வச்சிருக்கான், அங்க இருந்து சவுண்ட் வருது, நான் பக்கத்துல நிக்கிறேன், என்னை தாண்டி தான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனோம், கிளச்சம்க்கு பின்னாடி இருக்கான், அவன் என்ன சார் பேசுறீங்க, பின்னாடி தானே அவன் லபக்கு நெந்திரிச்சு வந்து டபக்கு கீரை போட்டு படுத்துக்கிட்டான், டைரக்ஷன் மானிட்டர்ல பார்த்துட்டு அங்கேயா சார் பின்னாடி வெளியே வராதான் அவர் 2 பேரும் வர என்ன பண்ணோம் சார் அவருக்கு கீரை போட இவரு அப்ப நீ கீரை போட்டு வரோம் இல்லையா, நீ டயர்ல இருந்து பிளான் பண்ணிக்க, டயர் பெரிய இவன் கீரை போட்டு வர்றான். இல்ல பயங்கர, அதாவது என்னன்னா அவங்க எல்லாம் தப்பு சொல்ல வரல, அது ஒரு பயங்கர ஹியூமரா நடக்கும் ஸ்பாட்ல, அந்த மாதிரி புதுசா வந்தாங்கன்னா ஜாலியா சொல்ல, இதெல்லாம் ஜாலியா. எனக்கு என்னவோ நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணு பேச விடுவானா, நம்மளே பேச நீங்க இப்ப 10 நிமிஷம் தொடர்ந்து பேசுறீங்க, நாங்க கேக்குறோம், ரெடி அவ்வளவு வராது சார் எனக்கு. அந்த இன்டர்வியூ யார் பாக்குறான்னு பாப்போம், போடுங்க ஆக்ஷன். வேணாம், அவ்வளவு ரிஸ்க் நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல.